ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டி ஆன்லைன் ஷாப்பிங் பற்றின வீடியோ தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களோட சரௌண்டிங்கில் ஜிஆர்டிலாம் இல்லை, நான் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அண்ட் ஆர்டர் பண்ணால் சேஃபாக வருமா, 100 மில்லிகிராம் ஆன்லைனில் என்னால் ஆர்டர் பண்ண முடியுமான்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ஷாப்பில் ஒரு மாதிரி இருக்கே அண்ட் ஆன்லைனில் ஒரு மாதிரி இருக்கே, வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜிஆர்டி ஆன்லைனில் வாங்குகிற சில்வர் காயினுக்கும் ஆஃப்லைனில் வாங்குகிற சில்வர் காயினுக்கும் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் நம்ம பார்த்துக்கலாம். 1 கிராமோட ரேட் பார்த்திங்கன்னா 183 ரூபா ஆகுது. எம்சி பர் கிராமுக்கு 2 ரூபா 50 பைசா போடுவாங்க. ஸோ இது ஷாப்பில் மட்டும்தான். ஆன்லைனில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 25 ரூபா ஆகுது. 1855 ரூபா. ஜிஎஸ்டி 3% போட்டால் ஒரு 55 ரூபா. ஸோ 10 கிராமோட வேல்யூ 1910 ரூபா வருது. நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்கினா இந்த ரேட்டு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 10 கிராமோட வேல்யூ ப்ளஸ் எம்சி சேர்த்து 2145 ரூபா ஆகுது. ஜிஎஸ்டி 3% போட்டோம்னா ஒரு 64 ரூபா. டோட்டலாக 2209 ரூபா வருது நம்ம ஆன்லைனில் 10 கிராம் வாங்கும் போது. ஸோ ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தா, அந்த பேக்கிங் சார்ஜ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தலையில் தான் கட்டுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ரேட் ஆகுது. அந்த ரேட்டு பார்த்திங்கன்னா எம்சியில் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணுறப்போ அது ஜிஎஸ்டி கூடயும் வந்துடுது. ஜிஎஸ்டியில் எக்ஸ்ட்ரா 9 ரூபா நமக்கு ஆட் ஆகிட்டு அரௌண்ட் ஷாப் ரேட்டுக்கும் ஆன்லைன் ரேட்டுக்கும் 300 ரூபா வித்தியாசப்படுது. ஸோ இவ்வளோ கொடுத்து நம்ம ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்குறது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஒரு தடவை ஏமாந்து போய் வாங்கிட்டேன். ஏன்னா நான் ஷாப்லேயும் அவ்வளோதான் இருக்கும் போல் இருக்கு. ஸோ நம்ம அங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால் அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமா தான் தெரியுது ஸோ இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது. அதுவும் நான் ஷாப்புக்கு போயிட்டு ஒன்ஸ் வாங்கினேன், அதனால தான் தெரிஞ்சது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்தது. ஸோ பேக்கிங்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஸோ ஆனால் இந்த பேக்கிங்க்கு 300 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்பாக. பட் நான் வாங்குறப்போ 300 ரூபா வித்தியாசம் இல்லை, ஒரு 165 ரூபா வித்தியாசமாக இருந்தது ஷாப்புக்கும் ஆன்லைனுக்கும். இப்போ 300 அரௌண்ட் போட்டிருக்காங்க. நான் வாங்குறப்போ ரேட் பார்த்திங்கன்னா 130 ரூபாய் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எம்சி எல்லாமே எதுவுமே போடலை, ஸ்ட்ரைட்டாக 1465 ரூபான்னு போட்டு ஜிஎஸ்டி போட்டு 1509 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ கீழே ரவுண்ட் ஆஃப்னு போட்டு ஒரு மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நமக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி. நம்ம காயினில் வர்ற அமௌண்ட் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி குறைச்சிருவாங்க. அது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலுமே உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி குறைச்சிருவாங்க, ஷாப்பில் வாங்கினாலுமே குறைச்சிருவாங்க. ஏன்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாங்கிறதுக்காக. ஸோ காயின் எனக்கு இப்படி தான் ரிசீவ் ஆச்சு, நல்லா ரிசீவ் ஆச்சு, சேஃப்டியாக இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் 300 ரூபாய் வருது ஷாப் ரேட்டுக்கும் ஆன்லைன் ரேட்டுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக காயின்ஸ் நேரடியாக போய் வாங்குங்க. இது ஷாப்பில் போய் வாங்கின பில்லு. ஸோ 10 கிராமோட வேல்யூ பார்த்திங்கன்னா எம்சி எல்லாமே சேர்த்து 1700 ரூபாய் வந்தது. ஜிஎஸ்டி 3% ஒரு 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 1751 ரூபாய். நான் சொன்ன மாதிரி அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரெடியூஸ் பண்ணது போக 1750 ரூபாய் வந்தது எனக்கு. ஏன் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம காயின் 10 கிராமாக இருக்கலாம், 10 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால தான் இப்போ வர்ற பில்லெல்லாம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ ஜிஆர்டி காயினை அவங்கக்கிட்டே கொடுக்கும்போது 1% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதர் காயினை நமக்கு 6% லெஸ் பண்ணுவாங்க. இந்த சில்வர் காயின் நான் ஷாப்புக்கு நேரடியாக போய் வாங்கின காயின். கோல்ட் ஷீட்டுக்கு நமக்கு கிஃப்ட் வேணும்னா இதில் சில்வர் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த டைம் நான் காயின் வாங்கியிருந்தேன். ஜிஆர்டியோட 1 கிராம் காயின் ஆன்லைனில் எப்படி இருக்கும், ஆஃப்லைனில் எப்படி இருக்கும், உங்களுக்கு 100 மில்லிகிராம் காயின் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 1 கிராமோட வேல்யூ இன்னைக்கு ரேட்டு படி நம்ம 11,775 ரூபாய் ஆகுது. ஸோ விஏ ஆன்லைனில் நமக்கு 2% போடுவாங்க, 235 ரூபாய், 12,010 ரூபாய். ஜிஎஸ்டி 3% போட்டோம்னா 360 ரூபாய். 1 கிராம் ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 12,370 ரூபாய் ஆகுது. இதுக்கு நம்ம எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம். 1 கிராமோட காயின் எவ்வளவோ அது நம்ம பே பண்ணிடணும். ஸோ அதுக்கான கொரியர் சார்ஜ்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்க மாட்டாங்க.
இது வந்து நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்கினாலும் சேம் ரேட் தான். நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு 2%, பார் ஷேப்புக்கு 2.5%, எம்எம்டிசிக்கு வந்து 11% போடுவாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் காயின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து அது மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும், எப்பயாவது தான் இருக்கும். ஃப்ரம் 1 கிராம்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வேணுங்கிறப்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேஸ்டேஜ் டீட்டெயில் மட்டும் நமக்கு ஷாப்புக்கும் ஆன்லைனுக்கும் சேம் தான். 100 மில்லிகிராம் காயின் வந்து எப்படி ஆர்டர் பண்ணலான்னு கேட்குறீங்க. அது வந்து நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் வந்து ஜிஆர்டியை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் 100 மில்லிகிராம் வேணுமா இல்லை 250 மில்லிகிராம் வேணுமான்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க. அதில் நீங்கள் பே பண்ணலாம். உங்களுக்கு வந்து கொரியராக வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் சேஃபாக. இப்போ பர் கிராமுக்கு வந்து டிடக்ஷன் எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். கோல்டு காயின்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதர் ஷாப் கோல்டு காயின்ஸ் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் டிடக்ஷன் கிடையாது. அதர் ஷாப் கோல்டு காயினே வந்து அமௌண்ட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து தரமாட்டாங்க. சில்வர் காயின் அவங்களோட ஓன் மேட்னா ஜுவல்லரிக்கு வந்து 1% லெஸ் பண்ணுவாங்க பர் கிராமுக்கு. ஸோ அதர் ஷாப்போட சில்வர் காயினா 6% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஜுவல்லரி வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சில்வர் காயின் ஓன் மேக் வந்து கேஷாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6% வந்து பர் கிராமுக்கு லெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோல்டு காயின் ஓன் மேக்குக்கு கேஷ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர் கிராமுக்கு 2% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜிஆர்டியோட கோல்டு காயின் அண்ட் சில்வர் காயின் டிடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. கோல்டு காயினோட பேக்கேஜ் வந்து எனக்கு இப்படி தான் வந்தது. ஸோ நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தால் டீசெண்டாக இருந்தால் போதும். மொத்தம் 3 கிராம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து தனித்தனியான டைமில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு டைம் வந்து பார் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு டைம் வந்து காயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எல்லாமே சேஃப் தான். ஸோ இது வந்து நம்ம ஜிபே இல்லை நெட் பேங்கிங் எப்படி வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ண உடனேவே உங்களுக்கு ப்ரூஃபுக்காக பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் காயின் ரிசீவ் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து கடையில் போய் தாராளமாக கேட்க முடியும். இது வந்து 1 கிராம் காயின். ஸோ பார் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம். ஸோ ரெண்டுத்துக்குமே நான் வேஸ்டேஜ் பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு காயினுக்கான பில் பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணும்போது 9,095 ரூபாய் கோல்டோட விலை. ஸோ 1 கிராம் மில்லிகிராமில் சம்திங் இருந்தது. 2% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 9,639 ரூபாய். ஸோ இப்போ வந்து அந்த 84 ரூபாய் எதுக்கு நமக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அங்கே ஒரு 9 மில்லிகிராம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம். அதனால நமக்கு வந்து அந்த 84 ரூபாயை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஆன்லைன்லேயும் இப்படி தான், ஷாப்லேயும் இப்படி தான். நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 9,555 ரூபாய். ஸோ இது வந்து ஜிஎஸ்டியில் வேறு சேர்க்குறாங்களா, அங்கே நமக்கு வந்து ஒரு பைசால அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேர்த்துருவாங்க. அடுத்தது இது 2 கிராமுக்கான பார். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,915 ரூபாய் இருக்கும்போது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2.5% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 18,833 ரூபாய் ஆச்சு. ஷாப்புக்கு போய் வாங்கினா காயினோட பில்லையும் பார்க்கலாம். ஸோ 8 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கோல்டு ரேட்டு 10,190 ரூபாய் ஆகுது. ஸோ 2% வந்து தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. சில்வருக்கு மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் கோல்டுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கடையில் என்னவோ அதை தான் வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் போடுவாங்க. இந்த சில்வர் காயினோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரி தெரியாமல் கூட இருக்கலாம். நான் ஒரு 165 ரூபாய் வந்து ஏமாந்து போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 300 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய சிலருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ கோல்டு காயின் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் சில்வர் காயின் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க, ஷாப்புக்கு போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.